Hi everyone. இந்த வீடியோல ovarian hyperstimulation syndromeனா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ IVF ப்ராசஸ் பண்ணும்போது உங்களோட எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடிஞ்ச பிறகு எஸ்பெஷலி பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா அவங்களோட ஈஸ்ட்ரடியால் வேல்யூ மோர் தென் 3500 இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 எக்ஸ் வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். ரஃப்லி இதுதான் கணக்கு. அண்ட் வந்து இந்த மாதிரி நிறைய எக் ரிட்ரீவ் பண்ணும்போது அந்த நார்மலா சைஸ் இருக்க வேண்டிய ஓவரி வந்து நல்லா பெருசாயிடும். ஸோ என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறும்போது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வயிற்றுலயோ இல்ல வந்து அந்த லங்ஸ் பக்கத்துல வந்து கொஞ்சம் நீர் கோக்க ஆரம்பிக்கும். ப்ளூரல் எஃப்யூஷன், அசைட்டிஸ், பெரிகார்டியல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வந்து வராம தடுக்கிறதுக்கு உங்களோட ஈஸ்ட்ரடியால் வேல்யூ மோர் தென் 3500 இருக்குன்னா நம்ம வந்து ஆன்டகனிஸ்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம், கால்சியம் குளுக்கோனேட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவோம், ஆல்புமின் இன்ஃபியூஷன் கொடுத்துருவோம், அண்ட் வந்து கேப் கோல்ன்ற ஒரு டேப்லெட்டுமே வந்து அடுத்த 7 டேஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். பட் இதை மீறியும் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கொமட்டல் இருக்கு, சரியா ஜீர்ணிக்கல, வயிறு உப்பசமா இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கு, இது எல்லாமே வந்து ஆர் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஓவேரியன் ஹைப்பர்ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம். ஸோ எக் கலெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குன்னா கான்டாக்ட் யுவர் டாக்டர் இமிடியட்லி. அண்ட் வந்து இதை மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியும். யூஸ்வலி வந்து அவங்கள நம்ம வந்து அட்மிஷன் போட்டு அவங்க பிளட் வேல்யூஸ் எல்லாமே பார்த்து நார்மலா இருக்கு அப்படின்னா we will just wait and watch. அவங்களுக்கு அடுத்த பீரியட் வரத்துக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் வந்து தனாலே குறைஞ்சிரும். ஸோ OHSS வந்துச்சுனாலே வந்து அது ரொம்ப ஒரு ஹை ரிஸ்க் அப்படின்றது வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இருக்கலாம். அதையுமே ஆனா நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். இன் கேஸ் வந்து அவங்களுக்கு அந்த வயிற்றுல தண்ணி கோக்குறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை நம்ம வெளியே எடுத்துடலாம், அசைட்டிக் டேப்பிங். இன் கேஸ் வந்து அவங்களுக்கு மூச்சு வாங்குறது அதிகமா இருக்கு ப்ளூரல் எஃப்யூஷன்னால அப்படின்னா அப்போ வந்து அந்த லங்ஸ் பக்கத்துல இருக்கிற ஃப்ளூட் வந்து வெளியேற்றுவோம், தட் இஸ் கால்ட் ப்ளூரல் டேப்பிங். ஸோ அவங்க அடுத்த பீரியடுக்குள்ள இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணும்போது 95% வந்து பேஷண்ட் நார்மல் ஆயிடுவாங்க. இதை பத்தி வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச்.